கேர்ள்ஸில் பிராமின்ஸ்க்கு இவ்வளோ அநீதி நடக்கும், இவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தாங்க. நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு வந்து 15 வயசுலேருந்து ஒரு 35 வயசு 30 வயசு வரைக்கும் அவளுக்கு நடக்கிற விஷயங்களை காட்டுறாங்க, அவளுங்களோட ஆசைகளை காட்டுறாங்க, இது எல்லாமே காட்டுறாங்க. இது என்ன நிறைய பேர் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஐயோ ஒரு பொண்ணு அப்படின்ற, ஐயோ ஒரு பொண்ணுலாம் நீ என்னை பார்க்க வேண்டாம், பொண்ணு தான் அவ்வளோதான், இந்த விஷயத்துக்குள்ளே மட்டும் முடின்றாங்க. ஆமாம் அவ்வளோதான் நீ பார்க்கணும், நம்ம தான் ஒரு விஷயத்தை புனிதப்படுத்துவோம்ல, அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்கு உண்டான ஈஸியான விஷயம். படம் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எனக்கு எதுவும் பர்சனலாக ஃபீல் ஆகலை. பாசிட்டிவ்ஸ் சொல்லணும்னா ஆர்டிஸ்ட் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, டேரக்டருக்கு ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க படத்தை. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புதுசான ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் ஆக்சுவலி லேகாக போகும், ஸ்லோவாக போகும், ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஸோ ஸ்லோவாக போகுன்ற மைண்ட் செட்டில் வந்து ஸ்லோவாலாம் போகல, படம் பட்டுன்னு போயிடுச்சு, ஸ்பீடாக போயிடுச்சு. எனக்கு லேக்ல எதுவுமே ஃபீல் ஆகல, நெகட்டிவ்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகல. இல்லைண்ணா, எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய என்கரேஜ் பண்ணணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க. நான் இல்லைண்ணா, இது ஒரு நார்மலான மென்னோட படம் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இது ஒரு விமனோட படம், அப்படியே வந்து பாருங்க, நல்லா இருக்கும். கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இந்த படமே எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு, குட் ஃபீல் மூவி தான், குட் ஃபீல் மூவி தான். ஆக்டிங்லாம் இந்த குறையும் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. க்ரூவே எல்லாமே வந்து நியூ க்ரூ தான் இருக்குது, டிஜே அவர்லாம் இருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி படம், ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். அப்படி தான், கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. நல்ல படம், நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 80 சர்டிஃபிகேட் இல்லை, யூஏ சர்டிஃபிகேட் தான். படம் நல்லா இருக்கு. ஸோ வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு, எனக்கு வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்ல படம் தான், பார்க்கலாம். வந்து எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லாருமே ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. எனக்கு அந்த ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்குது. நிலன்னு ஒரு கேரக்டர் இருந்தார், அவர் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது சார். தெரியலடா எனக்கு, நான் ஏன் அக்செப்ட் பண்ணோம், பொண்ணுங்க ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாண்ணா. இந்த ஒரு கேர்ள்ஸுக்கான படம், இது வந்து இண்டிபெண்ட் கேர்ள்ஸு, பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அந்த ஹீரோயின் கேரக்டர். அப்படி இருக்கவங்க எப்படி நம்ம வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உடச்சிட்டு எப்படி வெளியே வராங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க. பசங்களாக பார்க்குறது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது, பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்க வரும். ஏன்னா பசங்களை மாதிரியே பொண்ணுங்களும் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கல்யாணம், இந்த 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது, பொண்ணுங்கன்னா அடக்குடக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இவங்க தனியாக காட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து சில பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ணோம், ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஃபேமிலியில், அவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு தோணும். நல்லா இருந்துச்சு படம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோ. 2 ஹவர் தான் படம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் உங்களுக்கு. காமெடின்னு எதுவும் இல்லை, லவ் ட்ராமா தான் ஃபுல்லாக படம். புது கான்செப்ட், இவங்க ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்ததும் லேடி டேரக்டர் தான் எடுத்திருக்காங்க. இது நல்லா எடுத்திருக்காங்க. அப்படி தெரில உங்களுக்கு, நார்மலாக படம் இப்போ தான் பார்த்தேன், டேரக்டர் அவங்கள பார்த்து மீட் பண்ணேன். படம் பார்க்க வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸாக தெரியல, படம் அதுக்கான குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் தான் காட்டிப்பாங்க, ஸ்கூல்லேருந்து காலேஜ் லைஃபு, இந்த ட்ராமா, அந்த பொண்ணு வந்து அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடும், அந்த ட்ராமா காட்டியிருப்பாங்க. அது வந்து இப்போ எப்படி பசங்களுக்கு இந்த பிரேக்கப் ஆனால் அது மட்டும் காமனாக காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் எப்படி இருக்கும், வலிக்கும், நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பசங்க செய்தால் எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். இதில் வந்து அந்த பொண்ணுங்க ட்ராமாக்குள்ளே போய் எப்படி மாட்டுறாங்க, அப்படி அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து கொஞ்சம் இதுதான், ஃபேமிலி எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி 2-3 சீன் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரில, பொண்ணுங்களுக்கு இப்போ வராங்க பார்த்தீங்களா ஜென்சி, அப்படி அவங்களுக்கு செட் ஆகணும் அந்த படம். ஒரு 2-3 சீன் தானே, இப்போ ரெகுலராக நம்ம மற்ற படத்தில் கிசீன் பார்க்குற மாதிரி தான், வேறு எதுவும் அந்த மாதிரி கண்டென்ட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இது இருக்குது, 18+ கண்டென்ட்டு. அது ஒன்றும் பெருசாக படத்தில் பாதிக்காது, நல்லா தானே இருக்குது. ஓகே, நான் பார்க்கலாம், நான் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ தானே கொடுத்தேன் நல்லா, ஆனால் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ண அதுதான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கண்டென்ட் அவர் நிறுத்துறேன்ட்டார், இதுக்கப்புறம் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு. நல்லாயிருக்கு ஒரு கண்டென்ட், வந்து ஃபீமேல் ஓரியன்ட் கண்டென்ட். இப்போ எப்படி லோக்கா வந்துச்சு அந்த மாதிரி இது ஒரு தனி, அது சூப்பர் உமனு. இது வந்து ஒரிஜினல் நேச்சுரல் லைஃப் என்னமோ அதை காட்டியிருக்கேன். படம் நல்லா இருந்தது, படம் ப்ராக்டிக்கலான படம். ப்ரெசென்ட்டாக இப்போ என்ன வேணுமோ அது இருக்குது. அப்புறம் பொண்ணுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அக்செப்ட் பண்ணாமல் எப்படி இருந்துருவீங்க, அக்செப்ட் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க? இது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் விட்டுருமா? உங்களுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த பொண்ணு வாழ்க்கையில் இது நடக்காமல் இருந்துருமா? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும்.
ஜட்மெண்டலாக எல்லாமே ஜட்மெண்டலாக பார்த்துட முடியுமா? எல்லாமே ஜட்மெண்டலாக பார்த்தா உங்களால் எதுவுமே சரியாக பார்க்க முடியாதுல்ல. உங்களுக்கு தேவையான வாழ்க்கையிலேருந்து இந்த எதையுமே பார்க்க முடியாதுங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணலினாலும் இந்த நிஜங்கள் இருக்க தான் செய்யும். இதையும் ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்றதான் சொல்ல வராங்க. ஸ்டோரி பிளாட்லாம் பெரிய இது இல்லை, ஒரு இயல்பான ஒரு விஷயம், இயல்பான ஒரு நகர்வு தான். ஒரு பொண்ணு வந்து 15 வயசுலேருந்து ஒரு 35 வயசு 30 வயசு வரைக்கும் அவளுக்கு நடக்கிற விஷயங்களை காட்டுறாங்க, அவளுங்களோட ஆசைகளை காட்டுறாங்க, இது எல்லாமே காட்டுறாங்க. இது என்ன நிறைய பேர் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஐயோ ஒரு பொண்ணு அப்படின்ற, ஐயோ ஒரு பொண்ணுலாம் நீ என்னை பார்க்க வேண்டாம், பொண்ணு தான் அவ்வளோதான், இந்த விஷயத்துக்குள்ளே மட்டும் முடின்றாங்க. ஆமாம், அவ்வளோதான் நீ பார்க்கணும். ரொம்ப எந்த விஷயத்தையும் ரொம்ப ஓவராக புனிதப்படுத்தவும் வேண்டாம், எந்த விஷயத்தையும் போட்டு நீ நசுக்கவும் வேண்டாம். அதாவது பாட்டு ஒரு இயல்போடு நீ வச்சுருந்தாலே எல்லா விஷயமும் நீட்டாக இருக்கும். நம்ம தான் ஒரு விஷயத்தை புனிதப்படுத்துவோம்ல, அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்கு உண்டான ஈஸியான விஷயம். எல்லாருமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எதையுமே வந்து நம்ம இதை நடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரியே இல்லை, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இதில் இருக்குது. அது உங்கள் ஃபேமிலியை பொறுத்து தான் இருக்குது. இது எல்லாமே பார்க்க வேண்டியது, எல்லாமே ஏற்றுக்க வேண்டிய விஷயம்தான் பிரதர். சிம்பிளாக சொல்ல போனால் இவங்க சொல்லியிருக்கிற எந்த விஷயத்தையுமே தனிப்பட்டு நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரி தப்புலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் இப்போ இன்னும் பிரதர் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், உங்களுக்கு பொண்ணும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும், அவங்க சொல்கிற விஷயம் நிறைய விஷயம் உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். நம்ம கன்சர்வேட்டிவ் அப்படின்ற விஷயத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து தான் ஆகணும். அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வரதான் பிரதர் ஆகணும். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்னா என்ன எடுக்கணும், அவர் என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்ன அதே படம் தான் எடுக்கணுமா? பொல்லாதவன் மாதிரியே எடுக்கணுமா, அதே மாதிரி எடுக்கணுமா? அப்படிலாம் இல்லைல்ல, ப்ரொடக்ஷன் தானே. அவருக்கு இப்படி ஒரு கதை சொல்லும் போது இது நல்லா தானே இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இருக்கலாம், இது ஏன்டா என்னடா அது இப்படி ஒரு பொண்ணு இப்படி சொல்லிடுச்சேன்னு கூட இருக்கலாம். ஆனால் இது நிஜம் தானே. சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் என்ன இதில் கேட்குறீங்க? சாட்டிஸ்ஃபைடு படம் பார்த்துருக்கோம், எனக்கு எவ்வளோ இதுதான் நிஜம், அவ்வளோதான். இது நிஜத்தை ஒரு மாதிரி காட்டுறாங்க, நிறைய வாட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கூட நினைப்போம், ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் இதுவும் நிஜம்தான், இதுதான் நிஜம் இல்லை, இதுவும் ஒரு நிஜம். ஏற்றுக்கிட்டு போகிறவங்க ஏற்றுக்கிட்டு போங்க, ஏற்றுக்கலையா விடுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்களோட இது அவ்வளோதான் இருக்கும். ஸோ இது பெருசாக அப்படியே இது பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. படத்தில் டேரக்டிங் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துரு ப்ரோ, கதையை எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துரு ப்ரோ. பேட் கேர்ள் வந்து அவங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருந்தால் அதை தப்புன்னு தானே ப்ரோ சொல்லுவாங்க, அதனால அது டைட்டில் அப்படி வச்சுருக்காங்க ப்ரோ. அக்செப்ட் பண்ண முடியும், அவ்வளோ தப்பாக ஒன்றும் காட்டல ப்ரோ. ஓகே, பார்க்குற மாதிரி தான் ப்ரோ, ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ இந்த வளர்ந்த அம்மா பொண்ணுங்களாம் இருக்காங்களா ப்ரோ, அவங்களாம் வந்து பார்க்கலாம் ப்ரோ. கேரக்டர் இந்த டக்ஸ் படம் ஹீரோலாம் நடிச்சிருந்தார் ப்ரோ, அதே மாதிரி டிஜேவும் நடிச்சிருந்தார், நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அந்த கேரக்டர்ஸோட இது ஃபில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்து ப்ரோ படம் செம்மையாக இருந்ததுண்ணா. ஹீரோயினி கேரக்டரு, அம்மா அவங்க சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்க, அவங்க அம்மா கேரக்டர் எல்லாம் பயங்கரம். கதை வைஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் மேட்சும் கொஞ்சம் லேக் ஆச்சு, அப்புறம் கனெக்ட் ஆகிடுச்சு, நல்லா இருந்தது. எல்லாரும் அவங்க அம்மா கேரக்டரு சப்போர்ட்டிங் ரோலும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயினி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தன் வந்தான், அவனை பார்த்தாலும் எனக்கே எரிச்சலாக வந்தது. அந்த பொண்ணு எப்படி இது பண்ணான்னு தெரில, நல்லா இருந்தது. ஸ்டோரி இந்த சமூகத்தில் எப்படி பொண்ணுங்க இண்டிவிஜுவலாக இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. எல்லா பொண்ணுங்களும் இண்டிவிஜுவலாக இருந்தால் தான் இந்த சொசைட்டியில் எப்படி புதிய சேஞ்சு எல்லாம் கொண்டு வர முடியும்ண்ணா. எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்ண்ணா. பொண்ணை பெற்றவங்க எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் பொண்ணுங்களை கொஞ்சமாக இண்டிபெண்ட்டாக விடணும், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஏன்னா மற்றவங்க பார்வையில் வேணால் அவங்க பொண்ணு கெட்டவளாக இருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் பார்வையில் நல்ல பொண்ணாக தான் இருக்கும். என்னன்னா ஃபேமிலியோட, ஆனால் எல்லா பொண்ணை பெற்றவங்களும் வந்து பார்க்கணுண்ணா, கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் சொல்லியிருக்கேன், நம்ம யாரும் ஒரு பொண்ணோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த பொண்ணு அவளோட இண்டிபெண்ட் எப்படி இருக்கிறாளோ அதை பற்றி தான் இது பண்ண முடியும். வெற்றிமாறன் அவர் தைரியத்தோடு தானே இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் இது பண்ணுறாரு. அப்போ அவர் சப்போர்ட் பண்ணுறது நம்ம இதுதான். ஆனால் அவரும் சொன்னார் இதுதான் அவரோட லாஸ்ட்டு ப்ரொடக்ஷன் படம்னு. அவரை முடிக்கும் போது நல்ல ஒரு சொசைட்டிக்கு தேவையான படமாக கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
எப்போவுமே பாய்ஸ் பற்றி விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பாயை ஹீரோவாக காமிக்கிறது அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் மேட்டர் பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க. என்னென்னா கேர்ள்ஸில் பிராமின்ஸ்க்கு இவ்வளோ அநீதி நடக்கும், இவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தாங்க. நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, டைலாக் நல்லா இருந்துச்சு. அவங்க டைலாக் பேசுறது வந்து டாக்ஸிக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே பேசுறத வந்து டைலாக்காக போட்டால் எப்படி இருக்கும், அதை வந்து அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து படம் ஃபன்னு தான். என்ன தான் அவங்க சீரியஸாக பேசினாலும் காமெடியாக பேசினாலும் எனக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நல்லா ஃபன்னாக பேசியிருந்தாங்க. கான்செப்ட் புதுசாக இருக்குது. நான் இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு விஷயம் நான் பார்த்ததில்ல. ஆக்சுவலி என்னென்னா இந்த மூவிக்கு 16+ கொடுத்ததே நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா அவ்வளோ அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது இந்த மூவியில். ஓப்பனாக சொல்லணுன்னா இல்லை ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒருத்தரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்தந்த கேரக்டர் வந்து அவங்கன்னு பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. பட் இன்டர்மிஷன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இன்டர்மிஷன் வந்து அவங்க வந்து வேறு ஏதாவது சீனை இன்டர்மிஷனாக வச்சுருக்கலாம். எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். இன்டர்மிஷன் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது என்னமோ அந்த டைமில் அவசரமாக இன்டர்மிஷன் விட்ட மாதிரி இருந்துச்சு. வைக்கணும்னு அந்த இடத்துல இன்டர்மிஷன் வச்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரோ நைஸ் ப்ரோ, நல்ல மூவி தான். ஜஸ்ட் கேர்ள்ஸ் லைஃப்பை மட்டும் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது மட்டும் தான். அது ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்தோடனே அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம், எப்படிலாம் இருந்துக்கணும், ஸோ தப்பாக ஒரு லவ் லைஃப்பில் டாக்ஸிக்காக போவோம், சொன்னால் நல்லா தான் போவோம், டாக்ஸிக்காக போனால் எப்படி ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க ப்ரோ. இருக்குதான் ப்ரோ, இல்லைன்னா சொல்ல மாட்டோம். பட் ஆனால் மூவியே அது ரிலேட்டடாக தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஜஸ்ட் செக்ஸ் மட்டும் லைஃப் இல்லை அப்படின்றது வந்து நல்லா காமிச்சிருக்காங்க ப்ரோ மூவியில். ஆக்டிங் சூப்பர் ப்ரோ, எல்லாருமே நைஸ் ஆக்டிங், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேரக்டருக்கு பெரிய அப்ரிசியேஷன் தரணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க மூவிஸை. மற்ற கேரக்டர்ஸ் அதான் சொல்லுவேன், படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே நல்லபடி ப்ரோ. நான் ரிவீல் பண்ணல, ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்க ஓன் ரிவ்யூஸ் கொடுக்கட்டும். அதுதான் ப்ரோ, அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சுச்சுவேஷன் தாண்டி வெளில வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க வீட்டில் கெட்ட பொண்ணாக அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருமே சுற்றி இருக்கவங்களும் அவங்க கெட்ட பொண்ணாக தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது ஜஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண விதம் தப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரிட்ரைவ் பண்ணி அவங்க லைஃப்பை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேர்ள்ஸ் லைஃப்பை வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. அக்செப்டன்ஸ் தான் ப்ரோ, எல்லாமே அக்செப்ட். உங்களுக்கு எல்லாமே உங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கே தவிர எதுவுமே உங்களுக்கு இது எதுக்கு அது எதுக்குன்னு எதுவுமே ஃபீல் ஆகலை. எல்லாமே உங்க கூட கனெக்ஷனாக தான் இருக்குது. நான் சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. நான் ரேண்டமாக வந்தேன் மூவி பார்க்கணும். இந்த மூவில நான் ரேண்டமாக வந்தேன். டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாங்க, ரேண்டமாக வந்தேன். மற்றபடி குட் மூவி ப்ரோ.